நீங்க உங்க வேலைக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க? அதே அளவுக்கு உங்க பணம் உங்களுக்காக உழைக்குதா? இல்லையா? கவலைப்படாதீங்க. அதை எப்படி மாத்துறதுன்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கேள்வி தான் எல்லாத்துக்கும் முதல் புள்ளி. பாருங்க, இங்க 2 பாதை இருக்கு. ஒண்ணு நம்ம பணத்துக்காக வேலை செய்யறது. இதுக்கு பேரு ஆக்டிவ் இன்கம். இன்னொன்னு நம்ம பணம் நமக்காக வேலை செய்யறது. இதுதான் நம்மளோட இலக்கு. வருமானத்தையும் பிரிக்கிறது. அதாவது நீங்க வேலை செய்யாதப்போ கூட ஒரு விடுமுறையில இருக்கும்போதோ இல்ல தூங்கிட்டு இருக்கும்போது கூட பணம் சம்பாதிக்கிற ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறது. சும்மா யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கும்னு. அது உங்களுக்காக இன்னும் அதிகமா பணம் சம்பாதிக்க வைக்கிறது. இதுதான் முதலீடோட அடிப்படை. உங்ககிட்ட இருக்கிற மூலதனத்தை பயன்படுத்தி வருமானம் பார்க்கிறது. உதாரணத்துக்கு டிவிடெண்ட் பங்குகள்ல முதலீடு பண்ணா கம்பெனிகளோட லாபத்துல உங்களுக்கு ஒரு பங்கு கிடைக்கும். அப்புறம் பத்திரங்கள், RITs சொல்லப்படுற ரியல் எஸ்டேட் முதலீடுகள். இது மூலமா பெரிய ஷாப்பிங் மால்ல கூட நம்மளால சின்னதா முதலீடு பண்ண முடியும். இது மாதிரி நிறைய வழிகள்ல உங்க பணத்தை பெருக்க முடியும். உங்க திறமைகளையே ஒரு சொத்தா மாத்தலாம். உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்தை ஒரு மின் புத்தகமாவோ இல்ல ஒரு ஆன்லைன் கோர்ஸாவோ உருவாக்கலாம். நீங்க ஒரு நல்ல போட்டோகிராஃபரா உங்க போட்டோஸை ஆன்லைன்ல விற்கலாம். ஒரு தடவை நீங்க உருவாக்குற இந்த டிஜிட்டல் பொருட்கள் உங்களுக்கு தொடர்ந்து வருமானத்தை கொடுத்துட்டே இருக்கும். இல்ல, இது ரொம்ப சிம்பிள். உங்க வீட்ல இருக்கிற காலி அறைய, பயன்படுத்தாத வண்டியை, ஏன் உங்க பார்க்கிங் இடத்த கூட வாடகைக்கு விடலாம். உங்களுக்கு ஆன்லைன்ல ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா? அப்படின்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமா நீங்க விரும்புற பொருட்களை பரிந்துரை செஞ்சு கூட வருமானம் பார்க்க முடியும். இந்த அட்டவணை உங்களுக்கு சரியான பாதையை தேர்ந்தெடுக்க ரொம்ப உதவியா இருக்கும். உங்ககிட்ட முதலீடு செய்ய பணம் இருக்கா? முதல் உத்தி உங்களுக்கானது. நேரமும் திறமையும் இருக்கா? இரண்டாவது உத்தியை பாருங்க. இல்ல ஏற்கனவே சொத்துக்கள் இருக்கா? அப்ப மூணாவது உத்தி பெஸ்ட். ஒவ்வொன்றுக்கும் தேவைப்படுற ஆரம்ப முதலீடும் பராமரிப்புக்கான முயற்சியும் வேற மாதிரி இருக்கும்.